வணக்கம். ஜோதிடத்தில் இந்த திருமணம் காலம் அப்படிங்கிறது எந்த தசாபுத்திகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த தசையாக வேண்டாம் உங்களுக்கு ராகு தசை, சுக்கிர தசை, சந்திர தசை, சூரிய தசை. ஆனால் இந்த சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, அதே லக்கணத்துக்கு நீங்கள் பிறந்த அந்த ஜாதகரின் லக்கணத்திற்கு 11ஆம் பாவாதிபதி புத்தி நடக்கும் காலங்களில் இந்த 4 புத்தி எந்த தசையாக இருந்தாலும் இந்த 4 புத்தி காலங்கள் தவிர்க்க வேண்டும். அதே போல் சுப புத்தியே நடக்குது. இப்போ சுக்கிர புத்தி நடக்குது. ஆனால் சுக்கிரன் சனி சாரம் இல்லை ராகு நட்சத்திரம், கேது நட்சத்திரம் அல்லது 11ஆம் பாவாதிபதி நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு அடுத்த புத்தியில் நடத்தி கொள்ளலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, புதிதாக 2 நபரை இணைக்கும் போது இது தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே 11ஆம் பாவாதிபதி இயங்கும் போது திருமணம் நடக்குது அப்படின்னா 2வது திருமணத்துக்கு வழிவகுக்கும். பிடிக்காமல் போகும். கோபத்தை யார் மேலே காமிக்காங்க, அவங்களுக்குள்ளேயே காமிச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே பொருந்தும்னா ஜாதகத்தில் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.